நம்ம ஜெபித்து இன்னைக்கு டிவோஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கூட ஆண்டவரே, நீர் எங்கள் முன்னாடி வைத்திருக்கிற நம்முடைய பிள்ளையை ஆண்டவரை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம். ஆண்டவரே, நீர் ஆண்டவரே பிரதர் ஜான் வெஸ்லியோட வாழ்க்கையிலேருந்து சில காரியங்களை கற்றுக்கொள்ளும்படி நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. எங்களுக்கெல்லாம் ஆண்டவரே நிறைய காரியங்கள் அன்று நீர் கற்றுக்கொண்டு வரீங்க. ஒருத்தரும் அன்று ஒரு நாளும் நாங்கள் பயந்து கொள்கிறோம். அதே போல் அன்று இன்னைக்கு நீர் வைத்திருக்கிற காரியத்தையும் நீர் பயந்து கொண்டு அது எங்கள் வாழ்க்கைக்கு அன்று உபயோகமாக இருக்க ஆண்டவரே நாங்கள் உம்மை பின்பற்றி நாங்கள் தொடர எனக்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்குறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஜான் வெஸ்லி அப்படின்ற ஒரு சகோதரர் குறித்து நம்ம பார்க்க போறோம். இவர் 17ஆவது நூற்றாண்டுல வாழ்ந்துட்டு வந்துட்டாரு. ஸோ முக்கியமான ஆள். கிறிஸ்தவ சர்ச் ஹிஸ்டரின்னு சொல்லும்போது சபை சரித்திரத்துல, கிறிஸ்தவ சரித்திரத்துல முக்கியமான ஒரு இடத்தை எடுத்திருக்கிறாரு ஜான் வெஸ்லி. மார்ட்டின் லூத்தர் உங்களுக்கு தெரியும். எப்படி ப்ராட்டஸ்டன்ட் இதை ஸ்டார்ட் பண்ணவர் மார்ட்டின் லூத்தர் 1500ஆவது நூற்றாண்டுல. இவர் 1700. ஸோ ஒரு 150 வருஷத்துக்கு அப்புறம் இவர் இருந்தார். என்ன ஆக்சுவலா இது நம்ம பார்க்கணும்னா ரொம்ப டீட்டெயிலா போகலாம். இப்போ போனா அப்புறம் உங்களுக்கு சில காரியம் அது இன்னும் டைம் நிறைய வேணும் அதுக்கு. ஸோ அதனால இப்போ டைம் இல்லை டீட்டெயிலாக போகிறதுக்கு. பட் சில காரியங்கள் அவர் வாழ்க்கையிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம் அதை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சில பேர் நீங்கள் ஜான் வெஸ்லி புக்கு படிச்சிருப்பீங்க. அவர் ஒரு பெரிய சுவிசேஷகர் மாத்திரம் இல்லை, ஒரு நல்ல ஒரு இவாஞ்சலிஸ்ட். ஒரு சுவிசேஷகர் மாத்திரம் இல்லை, ஒரு நல்ல ஒரு ரைட்டர். நிறைய புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறார், நிறைய மெசேஜ் கொடுத்துருக்கிறார். ஸோ அதனால என்ன கற்றுக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஜான் வெஸ்லி 1703ஆவது வருஷத்துல பிறந்தார். ஸோ அவங்க வீட்டில் 19 பிள்ளைங்க. அவங்க அம்மாவுக்கு சூசானா வெஸ்லிக்கு. அவங்க அப்பா பேரு சாம்புவேல் வெஸ்லி. அவர் பாஸ்டரா இருந்தாரு, ஆங்கிலிக்கன் சர்ச்சில் பாஸ்டரா இருந்தாரு. அம்மா சுசானா வெஸ்லி. நல்ல ஆண்டோடைய பயத்துல வளர்த்தாங்க பிள்ளைய. அவங்க அந்த காலத்துல நிறைய குழந்தைங்க பெற்றுக்குவாங்க. ஏன்னா 19 குழந்தைங்க பிறந்துச்சு. அதுல ஒரு 15ஆவது இவரு. ஸோ 19 பேர்ல பிழைச்சது 9 பேர் தான். 9 பேர் தான் பிழைஞ்சாங்க. ஸோ 10 பிள்ளைங்க இறந்துட்டாங்க. பிறக்கும் போதே இறந்துருவாங்க பிள்ளைங்க. ஏன்னா அந்த டைம் ஆன்டிபயோட்டிக் இருக்காது, ஆப்ரேஷன் தியேட்டர் இருக்காது, ஆஸ்பத்திரி வசதி இருக்காது, அதெல்லாம் இருக்காது, தெரியும். ஸோ அதனால பிள்ளைங்க நிறைய பேர் பெற்றுக்குவாங்க. ஸோ அதில் கொஞ்சம் பேர் தான் பிழைப்பாங்க. ஸோ 9 பேர் தான் பிழைச்சாங்க 19ல். ஸோ இந்த பாஸ்டர் வீட்டில் வளர்ந்த பிள்ளை இது. ஸோ என்ன ஆச்சுன்னா, முக்கியமாக இவரோட வாழ்க்கையில் ஒரு நிறைய சம்பவங்கள் இருக்குது. பட் ஆனால் முக்கியமான ஒரு சம்பவத்தை மாத்திரம் நான் சொல்கிறேன். ஒரு சம்பவம் ஒரு 5 வயசு இருக்கும்போது 5 வயசு இருக்கும்போது என்ன ஆயிடுச்சு, ஒரு நாள் தீ பிடிச்சிருச்சு அவங்க வீட்டில். தீ பிடிச்ச உடனே எல்லாரும் காப்பாற்றப்படுறாங்க. எல்லாரும் வெளியே வந்துடுறாங்க தீயிலிருந்து. வீட்டில் காப்பாற்றப்படுறாங்க. பட் ஆனால் என்ன ஆயிடுது, இவர் மாத்திரம் 5 வயசு குழந்தை மாத்திரம் மாட்டிக்குது. ஸோ உள்ள ஓடி போய் ஒருத்தர் என்ன பண்றாங்க, 2 பேர் ஒருத்தர் மேல ஒருத்தர் நின்று, ஒருத்தர் தோல் மேல இன்னொருத்தர் நின்று இவரை அந்த தீயில இருந்து காப்பாத்திடுறாங்க. காப்பாத்தின உடனே அப்போ அவங்க அம்மா சொல்லுவாங்களாம், சூசன் வெஸ்லி சொல்லுவாங்களாம் இவர்கிட்ட, இப்போ ஆண்டர் உன்னை எதுக்கோ தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கிறாரு. இப்போ உன் வாழ்க்கை போயிருக்கோம், நீ இறந்திருப்ப, பட் ஆனாலும் தீயில இருந்து உன்னை ஆண்டர் காப்பாத்தினாரு அப்படின்னு சொல்லுவாங்களாம். அது அவர் வாழ்க்கை கடைசியில வரைக்கும் அது அவருக்கு ஞாபகமா இருக்குமா. ஸோ ஆண்டர் ஏதோ ஒரு திட்டத்துக்காக நம்மளை காப்பாத்திருக்கிறாரு, உயிர் கொடுத்திருக்கிறாரு. ஸோ அதனால நம்ம அதை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு அவர் அவர் வாழ்க்கையை நடத்திட்டு இருந்தார். ஸோ அதனால 5 வயசுல இந்த சம்பவம் நடக்குது. தீயில இருந்து ஆண்டர் ஒரு அற்புதமா காப்பாத்துறாரு. ஸோ அப்புறம் என்ன ஆகுது, அப்படியே வளர்றாரு ஆண்டோடைய பக்தியில. வீட்டில் கொஞ்சம் அவங்க அம்மா ஸ்ட்ரிக்ட். ஸோ எல்லாத்தையும் ஆண்டோடைய பயத்துல எல்லாத்தையும் வளர்ப்பாங்க அவங்க அம்மா. வளர்த்த உடனே காலேஜுக்கு ஆக்ஸ்போர்ட் அப்படின்ற ஒரு யூனிவர்சிட்டி, உங்களுக்கு எல்லாரும் தெரியும். ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி பெரிய யூனிவர்சிட்டி. அந்த ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிக்கு படிக்க ஃபர்ஸ்ட் போறாரு. படிக்க போயிடுறாரு. அங்க போயிட்டு அவங்க பிரதர் ஒருத்தர் இருப்பாரு, சார்ல்ஸ் வெஸ்லின்னு. ஜான் வெஸ்லியோட பிரதர் சார்ல்ஸ் வெஸ்லி நிறைய பாட்டெல்லாம் எழுதியிருப்பாரு, உங்களுக்கு தெரியும். இப்போ கூட நிறைய கீர்த்தனை, பாமாலையில எல்லாம் சார்ல்ஸ் வெஸ்லி பாட்டு இருக்கும். அப்போ என்னாச்சு, இவங்க அந்த காலேஜுக்கு போறாரு. அங்க போகும்போது சார்ல்ஸ் வெஸ்லி அங்கதான் இருக்கிறாரு, இவங்க பிரதர். ஸோ என்ன ஆகுது, இவங்க அங்கே ஒரு குழு ஃபார்ம் பண்ணுறாங்க அந்த காலேஜில்.
அந்த காலேஜ்ல என்ன பண்றாங்கன்னா, அது பேர் வந்து என்னன்னா ஹோலி கிளப். அது பேரு ஹோலி கிளப் இன் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி. என்ன பண்றாங்க, அந்த காலேஜ்ல அந்த ஒரு குரூப் இருக்கும். டெய்லி காலையில 6 மணில இருந்து 9 மணி வரைக்கும் மீட் பண்ணுவாங்க. டெய்லி காலையில 3 மணி நேரம் மீட் பண்ணுவாங்க அந்த காலேஜ்ல. இந்த பசங்கெல்லாம் மீட் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, பைபிள் படிக்கிறது, சங்கீதம் படிக்கிறது. இப்போ நம்ம டிவோஷன் பண்றோம்ல, அதே மாதிரி தான் வச்சுங்களேன். கொஞ்சம் நம்ம 1/2 hour பண்றோம், அவங்க 3 மணி நேரம் பண்ணிருப்பாங்க. ப்ரே பண்றது, அப்புறம் நிறைய காரியங்களை பத்தி பேசுறது. ஸோ அப்படி பண்றாங்க. அவங்க வெறும் உட்காந்து ரூம்குள்ள மாத்திரம் இந்த காரியம் பண்ணணும் அப்படின்னு உட்கார்ல. டெய்லி வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, சில சமுதாய சேவையும் செய்வாங்க, சோஷியல் ஒர்க்கும் செய்வாங்க. ஸோ இந்த ஹோலி கிளப்ல இவங்க எல்லாம் போவாங்க. மெயினா வந்து இவங்க பிரதர் தான் அதை ஸ்டார்ட் பண்ணாரு, சார்ல்ஸ் வெஸ்லி. அப்புறம் வந்து இவர் அப்படியே லீடர்ஷிப் எடுத்துக்கிட்டாரு அதுக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது என்னாச்சு, ஒரு டைம் இந்த 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 கிளப்ல இருக்கும்போது அவருக்கு வந்து இன்னொரு ஆசை, எப்படியாவது வந்து நான் இது இங்கிலாந்து நாட்டில் நடக்குது இதெல்லாம். ஸோ சொல்ல மறந்துட்டேன், சாரி. இதெல்லாம் இங்கிலாந்து நாட்டில் நடக்குது. இங்கிலாந்து நாட்டில் ஆக்ஸ்போர்ட்னா அங்கே லண்டன் கிட்ட நடக்குது. என்ன ஆகுது, அவருக்கு அமெரிக்காவுக்கு போகணும்னு ஒரு ஆசை. அமெரிக்காலையும் நிறைய பேர் வந்து அப்போ வந்து அமெரிக்கா வந்து இங்கிலாந்து கண்ட்ரோல்ல இருந்துச்சு. இங்கிலாந்து ஆண்டுட்டு இருந்துச்சு அமெரிக்காவை 17ஆவது நூற்றாண்டுல. ஸோ ஆண்டுட்டு இருக்கும்போது என்னாச்சு, அந்த இடத்துல அவர் வந்து அமெரிக்காவுக்கு போய் அங்கே வந்து நிறைய இந்தியர்கள் இருக்காங்க. இந்தியர்னா நம்ம இந்தியா நாட்டுக்காரங்கள்ல அங்க நேட்டிவ் இந்தியன்ஸ் சொல்லுவாங்க, காட்டுவாசி ஜனங்க. அவங்க மத்தியில ஊழியம் செய்யணும் அப்படின்னு வந்து போறாரு அவர். ஸோ பிளாக்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அவங்ககிட்ட மத்தியில் ஊழியம் செய்யணும்னு போறாரு. 2 வருஷம் அங்க ஒரு சின்ன சர்ச்ல வந்து பாஸ்டரா இருக்கிறாரு, ஊழியம் செய்யறாரு. பட் ஆனா அங்க வந்து கொஞ்சம் ஏதோ ப்ராப்ளம் ஆயிருது. அந்த சர்ச்ல ப்ராப்ளம் ஆயிருதுன்னா இவர் வந்து சில பேருக்கு நான் ராப்போசனை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஏதோ சொல்லிடுறாரு. ஸோ அவர் விரட்டி அனுப்பிடுறாங்க, ரிட்டர்ன் வந்துடுறாரு. ஸோ 2 வருஷம் போனார் அமெரிக்காவுக்கு, திருப்பி வந்துடுறாரு, திருப்பி இங்கிலாந்து நாட்டுக்கே வந்துடுறாரு. ஸோ வந்து இங்க திருப்பி வந்தோடனே என்ன ஆகுது, ஒரு டைம் இவ்வளவு நாள் வந்து ஆண்டுக்குள்ள பயபக்தியா இருக்கணும் அப்படின்னு ஒரு பயங்கர வைராகியமாலாம் இருந்தவர், என்னாச்சு ஒரு நாள், அது நான் போட்டிருக்கேன்னு தெரியலங்க. ஓகே, என்னாச்சு ஒரு நாள் இங்கிலாந்துக்கு வராரு. வந்துட்டு ஆல்டர்ஸ் கேட் அப்படின்னு சொல்றாங்க. 1738 வருஷத்துல என்ன ஆகுது, ஒரு மெசேஜ் கேட்கிறாரு. மெசேஜ் அங்க அப்பெல்லாம் வந்துட்டு ரோட்ல எல்லாம் ஸ்ட்ரீட் ப்ரீச்சிங்லாம் நிறைய பண்ணுவாங்க. ஒரு மெசேஜ் கேட்கிறார். மெசேஜ் இல்லை ஆக்சுவலா, இது மார்ட்டின் லூத்தரோட ரோமர் புஸ்தகத்து மேல கமெண்ட்ரி எழுதியிருந்தார். கமெண்ட்ரியில வந்து ஓப்பனிங் ப்ரிஃபேஸ் இருக்கும். ஓப்பனிங் ஒரு இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் அது. ஆக்சுவலா நான் படிச்சிருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கும் அது. அதை வந்து யாரோ வாசித்துட்டு இருந்தாங்க ரோட்ல நின்று. அங்க வாசிட்டு இருக்கும்போது இவர் போய் கவனிக்கிறாரு, அதை அந்த கூட்டமா இருக்காங்களே அப்படின்னு போய் கவனிக்கிறாரு. அதை கவனிச்ச உடனே அவர் சொல்றாரு, அன்னைக்குதான் நான் நிஜமா மனம் திரும்பினேன் அப்படின்னு சொல்றாரு. இவ்வளவு நாள் ஏதோ பண்ணாரு, ஆண்டருக்காக எல்லாம் பண்ணாரு, பாஸ்டரா கூட இருந்தாரு. அப்புறம் என்னைக்கு அந்த ரோமர் புஸ்தகத்தோட அந்த ஸ்டார்டிங் அந்த ப்ரிஃபேஸ் அந்த சாப்டரை வந்து யாரோ வாசிக்கிறத கேட்டாரோ, அவர் வந்து எழுதுறாரு, என் இருதயம் வந்து அன்னைக்கு ரொம்ப ஒரு பெரிய பாரம் என் இருதயத்துல இருந்து போச்சு. அன்னைக்கு ஆண்டருக்காக இது பண்ணும் அது பண்ணும் நினைச்சிட்டு இருந்தேன். பட் விசுவாசம் தான் முக்கியம், அன்னைக்கு தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ட்டு. அது அப்படி நினைக்கும் போது என் இருதயத்துல வந்து ஒரு பெரிய பாரமே போயிருச்சு அப்படின்னு சொன்னார். அப்போதான் நான் நிஜமா மனம் திரும்பினேன் அப்படின்னு சொல்றாரு. எனக்கு பரிசுத்தாவியானவர் எனக்குள்ள வந்து ஒரு கிரியை செஞ்ச மாதிரி எனக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. ஸோ ஆல்டர்ஸ் கேட்டோட சம்பவம் இது வந்து ரொம்ப ஆழமா ஒரு வாழ்க்கையை வந்து பாதிச்சு. ஆண்டருக்காக இன்னும் நம்ம சில காரியங்களை செய்யணும் அப்படின்னு வந்து இது பண்றாரு. ஸோ உற்சாகமா ஓகே, அந்த ஆண்டுடைய சத்தியத்தை விசுவாசத்தினாலதான் நீதிமான் பிழைப்பான், வேற எதுவும் இல்லை, நம்ம கிரியைகள் அல்ல, விசுவாசத்தினாலதான் நீதிமான் பிழைப்பான் அப்படின்ட்டு வந்து அவருக்கு வந்து இருதயத்தில் வந்த உடனே அது ஒரு பெரிய விடுதலை கிடைச்சிச்சு. இதே அனுபவம் எனக்கும் ஆயிருக்கு ஆக்சுவலா என் லைஃப்ல. இதே மாதிரி இல்ல, பாஸ்டர் சக் ஸ்மித்தோட புக் வை கிரேஸ் சேஞ்சஸ் எவ்ரிதிங், ஏன் கிருபை எல்லாத்தையும் மாத்துது அப்படின்னு ஒரு புக் இருக்கு அவருது. அது படிக்கும் போது எனக்கும் இப்படிதான் ஆச்சு. ஒரு டைம் என்ன ஆச்சுன்னா, அந்த 2 நாள் சிரிச்சுட்டே இருந்தேன். எனக்கு என்ன என் தலையில இருந்து ஒரு பாரமே போன மாதிரி இருந்துச்சு. ஸோ அவ்வளோ ஒரு இது கிருபை பத்தி அந்த நிஜமா நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, ஆண்டுடைய கிருபைய, விசுவாசத்தை, நம்ம கிரியைகள் அல்ல, ஆண்டுடைய விசுவாசத்தினாலதான் நம்ம வந்து ரட்சிக்கப்படுறோம், நீதிமானாக்கப்படுறோம் அப்படின்ற அந்த சத்தியத்தை நம்ம ஆவியானவர் நம்ம இருதயத்துல உணர்த்திட்டாருன்னா, ஐயோ நான் இப்படி பண்ணுமா, அப்படி பண்ணுமா, அது பண்ணுமா, இது பண்ணுமா, இப்படி பண்ணுமா அப்படின்ற அந்த பாரம் போயிடும்.
நான் கரெக்டா பண்றேனா இல்லையா, நான் ஒழுங்கா இருக்கேனா இல்லையா என்ற அந்த பாரம் போயிடும். ஆண்டவர் வந்து ஒரு பெரிய அவருடைய ரட்சிப்பின் அனுபவத்தை நம்மளுக்கு கொடுப்பார். ஸோ அது வந்து அந்த அனுபவம் அவருக்கும் இருந்துச்சு போல, அந்த ரோமர் புஸ்தகத்தை வந்து படிக்கும்போது. ஸோ அது வந்து என்ன ஆகுது, அது வந்து ஒரு ஊழியத்தில் இன்னும் அதிகமாக போகணுன்றதுக்கு அவர் வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்குது. ஸோ என்ன பண்றாரு, அவர் வந்து அமெரிக்காவோட இங்கிலாந்து நாட்டில் என்ன பண்றாரு, குதிரையில வந்து சின்ன சின்ன குரூப்பா வந்து குதிரையில வந்து அப்பெல்லாம் வந்து பயணம் பண்றது குதிரையில தான். ஊர் ஊரா போய் வந்து என்ன பண்றாரு, ஆண்டருடைய நற்செய்தியை வந்து சொல்றாரு. இந்த மெசேஜை வந்து அவர் வந்து கொடுக்குறாரு. நிறைய பேர் வந்து ரட்சிக்கப்படுறாங்க. அவர்கிட்ட வந்து எப்படி நம்ம இருக்கணும், கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி ஸ்டார்ட் ஆகுது, எப்படி இருக்கணும், அதெல்லாம் வந்து அவரு சொல்றாரு. ஸோ அதனால எவ்வளோ 1000 கிலோமீட்டர் வந்து குதிரையில போயிட்டு ஊர் ஊரா போய் வந்து சுவிசேஷத்தை சொல்வார். எங்கெல்லாம் போறாரோ அந்த இடத்துலலாம் வந்துட்டு ஆண்டர் வந்து சில பேர் வந்து ஆண்டர் கேட்டு வந்து நிறைய பேர் வந்து ஆண்டர்கிட்ட வருவாங்க. ஸோ அது வந்து ஆண்டர் வந்து ரொம்ப பயங்கரமா ஜான் வெஸ்லியை யூஸ் பண்ணார். ஸோ வைராகியமா ஆண்டருக்காக இருந்தார். ஸோ அவர் வந்து நிறைய தடைகள், நிறைய பிரச்சனைகள் இருக்கும். எல்லா இடத்துலையும் அவர் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. பட் ஆனாலும் ஊர் ஊரா என்ன பண்ணுவார், அந்த குதிரையில போயிட்டு சுவிசேஷத்தை அறிவிச்சு அநேகர் வந்து ஆண்டருக்குள்ள வந்தாங்க. சரியா? ஸோ அதனால அவர் சொல்லுவார், கண்டிப்பா வந்து நம்ம சொல்லணும், சுவிசேஷத்தை சொல்லணும். நம்ம வந்து விசுவாசம் அப்பதான் வரும். சுவிசேஷத்தை சொல்லும் போது விசுவாசம் வரும். விசுவாசம் வந்தா மனம் திரும்புதல் வரும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ சுவிசேஷம், விசுவாசம், மனம் திரும்புதல். எப்போ விசுவாசம் வருதோ அந்த இடத்துல மனம் திரும்புதல் வருதோ. புதிய பிறப்பை பத்தி நிறைய பேசுவார். நியூ பர்த், புதிய பிறப்பை பத்தி, புதுசா மறுபடி பிறக்கிறத பத்தி வந்து அதிகமாய் பேசுவார். ஒரு இடத்துலயும் போய் பேசுவார். சரி. ஸோ அதனால ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு மனுஷன், நிறைய காரியம் கத்துக்கலாம். இதுல ஜார்ஜ் விட்ஃபீல்ட்னு உங்களுக்கு ஒருத்தர் தெரியும். யார் வந்து இவரு வந்து இவங்களாம் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. இந்த ஹோலி கிளப் இருக்குல்ல, இந்த ஹோலி கிளப்னு சொன்னால இதுல வந்து கொஞ்ச நாள் ஜான் வெஸ்லி, கொஞ்ச நாள் சார்ல்ஸ் வெஸ்லி, கொஞ்ச நாள் ஜார்ஜ் விட்ஃபீல்டு, 3 பேர் லீடர்ஸா இருந்தாங்க. 1740 லீடர்ஸா இருந்தாங்க இந்த சின்ன குரூப்புக்கு. அந்த ஆக்ஸ்போர்ட் காலேஜ்ல சொன்னேன்ல அவங்க. ஸோ என்னாச்சுன்னா இவங்களதுல வந்து கொஞ்சம் ஒரு சின்ன வேறுபாடு, போதனையில வேறுபாடு, அவ்வளவுதான். சின்ன வேறுபாடு தான், ரொம்ப பெருசெல்லாம் இல்லை. ஜார்ஜ் விட்ஃபீல்டு வந்து கால்வினிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. கால்வினிசம்னா நம்ம அதான் சொன்னேன், எனக்கு டைம் இல்லை அதெல்லாம் போறதுக்கு. இன்னைக்கு கால்வினிசம், ஆர்மினிசம் எல்லாம் படிக்கிறது பத்தி பேசுறதுக்கு. பட் பொதுவா என்ன சொல்லுவாங்கன்னா, விசுவாசம் மாத்திரம் போதும் ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும். இவர் ஜார்ஜ் விட்ஃபீல்டு சொல்வார். ஜான் வெஸ்லி என்ன சொல்வாரு, இல்லைங்க, நம்ம ஆண்டருக்குள்ள வரோம், வந்துட்டு நம்ம கிரியைகளும் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. இவர் வந்து கிரியைகள் வந்து பத்தி நிறைய பேச மாட்டார். விசுவாசம் இருந்தா ஆட்டோமேட்டிக்கா கிரியை வரும் அப்படின்னு ஜார்ஜ் விட்ஃபீல்டு சொல்வார். இவர் வந்து கிரியைகள் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அதான் 2 பேருக்குள்ள வேறுபாடு. ஸோ நிறைய வந்து என்ன பண்ணுவாங்க, 2 பேருக்கும் வந்து சண்டை வராது. அவங்களுடைய கருத்தை வந்து ஓப்பனா சில டைம் பேசுவாங்க. ஆனாலும் நீங்க பாத்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும், கிறிஸ்தவ இதுல கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும், ஒரு ஆவிக்குரிய மனுஷர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா, அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கிறாங்க. கடைசி வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறாங்க. ஜார்ஜ் விட்ஃபீல்டு வந்து அமெரிக்கால பயங்கரமா ஆண்டர் யூஸ் பண்ணாரு. ஜார்ஜ் விட்ஃபீல்டு நீங்க படிச்சிருப்பீங்க. ஜான் வெஸ்லியை வந்து இங்கிலாந்து நாட்டில் ஆண்டர் அதிகமா யூஸ் பண்ணாங்க. ஸோ 2 பேரையும் ஆண்டர் யூஸ் பண்ணாங்க. கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும், பைபிள்ல எப்படி பைபிள் புரிஞ்சுக்கிற முறையில வேறுபாடுகள் இருந்தாலும், ஆனா ஆண்டர் ரொம்ப யூஸ் பண்றாரு. 2 பேரும் ஆண்டருக்காக வைராகியமா இருந்தாங்க. ஆனா என்ன ஆச்சுன்னா, லைக் நிறைய பேர் வந்து இவங்க 2 பேரும் பிரிக்க பார்ப்பாங்க. பட் ஆனால் அவங்க 2 பேரும் ரொம்ப நண்பர்களா இருந்தாங்க கடைசி வரைக்கும். 1770 வந்து ஜார்ஜ் விட்ஃபீல்டு இறந்து அவருடைய கல்லறையில பிரசங்கம் பண்ணது ஜான் வெஸ்லி தான். ஸோ அதனால எவ்வளவுதான் அவங்களுக்கு வந்து கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அந்த ஒரு மனம் இருந்துச்சு, சபையே அந்த ஒரு மனம் இருந்துச்சு. ஸோ இதை வந்து நம்ம இந்த லீடர்ஸ்கிட்ட கத்துக்கிறோம். ஜார்ஜ் விட்ஃபீல்டு, இவர் ஜான் வெஸ்லி. ஸோ ஜான் வெஸ்லின்றது வந்து மெத்தடிஸ்ட் சர்ச் நீங்க இன்னைக்கு பார்த்துருப்பீங்க, நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. மெத்தடிஸ்ட் சர்ச்சோட ஃபவுண்டர் இவர் தான். இப்படிதான் அவர் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணார் மெத்தடிஸ்ட் சர்ச் ஸ்டார்ட் பண்ணல, அந்த மூவ்மெண்ட் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணார் எப்படி இருக்கணும். ஸோ மெத்தடிஸ்ட் சர்ச்சோடைய இல்லாட்டி ஜான் வெஸ்லி முக்கியமா நம்பின சில காரியங்கள் என்ன, அவருடைய போதித்த சில காரியங்கள் என்னன்னு பார்த்துட்டு நான் முடிச்சிடறேன். ஓகே. ஸோ மெயின் டீச்சிங் ஆஃப் ஜான் வெஸ்லி என்ன பண்றாரு அப்படின்னா, விசுவாசத்தினாலதான் நீதிமான் பிழைப்பான். விசுவாசம் தான். நீங்க ஆண்டருக்காக காசு கொடுத்தோ, பணம் கொடுத்தோ, இல்லாட்டி செயல் பண்ணியோ, கேண்டில் பத்த வச்சோ, இல்லாட்டி நீங்க சர்ச்சை சுத்தி வந்தோ, இல்லாட்டி என்ன பண்ணாலும் நம்ம வந்து ரட்சிக்கப்பட முடியாது. சிம்பிள். இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்திருக்கிறாரு, அவர் உயிர் தெழுந்திருக்கிறாரு, என் பாவத்துக்கு எனக்கு பதிலா தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டு இருக்கிறாரு, அவர் வந்து என்னை நேசிக்கிறாரு. அதை நம்ம விசுவாசத்தோட நம்ம அதை பெற்றுக்கொண்டோம்னா நீங்க ரட்சிக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ எந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்துவோட அந்த சிலுவை
வந்து உங்களுக்கு வந்து அது ரியலா இருக்குதோ, எப்போ ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்து அந்த கிரியை செய்யறாரோ அப்போதான் நீங்க ரசிக்கப்படுவீங்க. ஸோ அதனால எக்ஸ்ட்ரா எதுவும் அட்டாச் பண்ணக்கூடாது. ஜீசஸ் பிளஸ் நத்திங். இயேசு கிறிஸ்து கூட பிளஸ் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்லாம் எதுவும் இல்லை. இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான் சேவ்ட் பை ஃபெய்த் அலோன். இது வந்து எல்லாரும் பிலீவ் பண்ணாங்க. மார்ட்டின் லூத்தரு, ஜார்ஜ் விட்ஃபீல்டு, கால்வின், எல்லாரும் இதுதான் விசுவாசிக்கிறாங்க. இன்னைக்கு கூட இது வந்து நம்ம அதிகமாய் நம்ம வந்து இதை நம்ம பிரசங்கிக்கணும் இந்த வார்த்தையை. ஏன்னா நிறைய வாட்டி இன்னைக்கு என்ன ஆயிருதுன்னா, பிரசங்கத்துல எப்படி சொல்லிடுறாங்கன்னா, நீ ஃபாஸ்டிங் இரு, நீ இப்படி இரு, நீ அப்படிதான், நீ அப்பதான் ரட்சிக்கப்படுவ, நீ வந்து காணிக்க கொடு அப்பதான் ரட்சிக்கப்படுவ, நீ ராப்போஜனம் எடு அப்பதான் ரட்சிக்கப்படுவ அப்படின்லாம் சொல்லுவாங்க. இல்ல, விசுவாசம் பைபிள் படி நீங்க பாத்தீங்கன்னா எண்ட் டு எண்ட் விசுவாசம் தான். என்னைக்கு என் மேல் விசுவாசம் வைக்கிறவன் வந்து நித்திய ஜீவனை அடைவான். இயேசு கிறிஸ்து மறுபடியும் சொன்னார். போன வாரம் கூட சண்டேல சாட்டர்டே உட்காந்து நான் எங்கெல்லாம் இயேசு கிறிஸ்து என்ன விசுவாசி அப்படின்னு சொல்றாருன்றதெல்லாம் குறிப்பு எடுத்து வச்சிருந்தேன். ஸோ அதனால ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். கிறிஸ்தவ இதுக்கும் மற்ற மதத்துக்கும் வித்தியாசமே என்னன்னா விசுவாசம். மற்ற மதங்கள்லாம் என்னது சொல்லுங்க? கிரியைகள். நீ இப்படி சொல்லணும், இப்படி பண்ணணும், அந்த இடத்துக்கு போனோம், இங்க போய் முங்கணும், அங்க போய் பண்ணணும், இவ்வளோ முடி கொடுக்கணும், இதை கொடுக்கணும், பணத்தை கொடுக்கணும், பொருள் கொடுக்கணும், அப்படி அப்போ வந்து நீ வந்து ஆண்டர்கிட்ட நீ வந்து கிட்ட வர முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் கிறிஸ்தவ வாழ்க்கையில விசுவாசம் மட்டும்தான். இது வந்து எல்லா ஆவிக்குரிய தலைவர்கள் மறுபடியும் சொன்னது இதுதான். ஸோ இது வந்து நம்ம போதனையிலையும் நம்ம சபையிலையும் நம்ம பர்சனல் லைஃப்லயும் எந்த அளவுக்கு இந்த சத்தியத்தை புரிஞ்சுக்கிறோமோ அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து ஃபவுண்டேஷன். இது வந்து அப்போஸ்தலன் பவுல் கலாத்தியர் எழுதின புஸ்தகம் இதுக்கு தான், ரோமர் புஸ்தகத்தை இதுக்கு தான் எழுதினாரு. எதுக்கு எழுதினார்னா, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். 1500 வருஷம் இருட்டுல இருந்தாங்க ஜனங்க. இயேசு கிறிஸ்து அந்த 100வது நூற்றாண்டு 100 ஏடிக்கு அப்புறம் 1500 வரைக்கும் ஜனங்க எப்படி ரட்சிக்கப்பட்டு இருந்தாங்கன்னா, நீங்க வந்து சர்ச்சுக்கு வந்து காணிக்க கொடுக்கணும், நீங்க உங்க வீட்டுல யாராவது பாவம் செஞ்சிருந்தாங்கன்னா நீங்க இவ்வளவு காசு கொடுத்தீங்கன்னா சர்ச்சுக்கு அவங்க பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டுரும். யாராவது பாவத்தோட செத்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காணிக்க கொடுத்தீங்கன்னா அவங்க செத்திருந்தா கூட பரவாயில்ல, பாவத்துல அவங்க பாவம் ஆட்டோமேட்டிக்கா மன்னிக்கப்படும் அப்படின்னு வந்து சபைகள் உருவாயிருந்துச்சு. என்னைக்கு வந்து மார்ட்டின் லூத்தர் வந்து அதை வந்து இல்ல இது பைபிளுக்கு புறம்பான இது ஒரு காரியம் அப்படின்னு என்னைக்கு அது பைபிள் ரோமர் புஸ்தகம் 1வது அதிகாரத்துல அது நீதிமான் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்னைக்கு படிச்சாரோ அன்னைக்குதான் வந்து ப்ரொட்டஸ்டன்ட் இது ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அது வந்து நம்ம எப்பவுமே நம்ம வந்து ரொம்ப அதிகமா நம்ம சொல்லணும். கிரியைகளை நம்ம சொல்றதுக்கு பதிலா விசுவாசத்தை வந்து எம்பசைஸ் பண்ணணும். விசுவாசி, இயேசு கிறிஸ்துவ விசுவாசி, இயேசு கிறிஸ்து ரத்தத்தை விசுவாசி, இயேசு கிறிஸ்து உனக்காக அவர் நியாயத்தீர்க்கப்பட்டார், அவருடைய உனக்காக நியாயத்தீர்க்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவ விசுவாசி அப்படின்னு நம்ம வந்து அதிகமா நம்ம சொல்லணும். அதை வந்து சொன்னார். அது மாத்திரம் இல்ல, இங்கதான் வந்து ஜார்ஜ் விட்ஃபீல்டுக்கும் ஜான் வெஸ்லிக்கும் ஒரு வித்தியாசம் வரும். ஜான் வெஸ்லி என்ன சொல்வாரு, பரிசுத்தத்துல வளர்றோம், அது வந்து இங்கிலீஷ்ல வந்து சாங்டிபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜஸ்டிபிகேஷன்னா நீதிமான் ஆக்கப்படுதல், சாங்டிபிகேஷனா பரிசுத்தவான் ஆக்கப்படுதல். பரிசுத்தமாக்கப்படுதல் என்னன்னா, என்னைக்கு நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேனோ நான் பரிசுத்தத்துல வளருவேன் ஒரு நாளும். யாருனால? பரிசுத்தாவியானவருடைய கிரியையினால. அவர் வந்து எனக்குள்ள கிரியை செய்யறதுனால போவ முத நாள் கிறிஸ்தவனா இருக்கிறேன், 5வது வருஷம் கிறிஸ்தவனா இருக்கிறேன். 2 பேருக்கு என்ன வித்தியாசம்னா, நான் பரிசுத்தத்துல வளர்றேன் அப்படின்னா எனக்குள்ள இருக்கிற சுயநலம் கம்மியாயிட்டே வருது, எனக்குள்ள இருக்கிற கோபம் கம்மியாயிட்டே வருது, எனக்குள்ள இருக்கிற எரிச்சல் ஆவி, அந்த சுயநலத்தின் ஆவி வந்து கம்மியாயிட்டே வருது. சோ growing in holiness, பரிசுத்தத்துல நான் வளர்ந்துட்டு இருக்கிறேன் அப்படின்ற ஒரு சத்தியம். அதை வந்து என்ன பண்ணுவாங்க, கால்வினிஸ்ட்காரங்க வந்து என்ன சொல்லுவாங்க, இல்ல இது மாத்திரம் போதும்வாங்க. ஆனா இவர் என்ன சொல்றாரு, இதுவும் வேணும், பட் இதை பத்தி நிறைய பேச மாட்டாங்க. பட் ஆனா இவர் ரெண்டையும் பேசுவார். என்ன சொல்லுவாங்க, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், பட் அதே நேரத்துல நீ கிறிஸ்தவ வாழ்க்கையில ஆண்டுக்குள்ள வந்த உடனே ஆவியானவர் கிரியையினாலே நீ மனம் திரும்ப முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குடிகாரன் இருக்கிறான். அந்த குடிகாரன் வந்து ஜான் வெஸ்லி என்ன சொல்வாருன்னா, அவனை பார்த்தா, சும்மா ஒரு உதாரணம் சொல்றேன், அவர் என்ன பார்த்தாருன்னா, நீ குடிக்கிற, ஆமா நீ கிறிஸ்தவனா இருக்கிற, ஆனா நீ குடிப்பழக்கம் இருக்கு, பட் ஆவியானவர் உனக்குள்ள கிரியை செய்து உன்னை மாத்துவாரு, நீனும் விசுவாசி, பரிசுத்தத்துல உன்னை வளர்ப்பாரு, நீ வந்து கொஞ்சமா அப்படியே நீ விட்டுருவ இந்த பழக்கத்தை, ஆண்டவர் உனக்கு அந்த பலத்தை கொடுப்பாரு, நீ பயப்படாத அப்படின்னு வந்து அவரை உற்சாகப்படுத்துவார். ஸோ growing in holiness, பரிசுத்தத்திலே வளருவது. பரிசுத்தமா பர்ஃபெக்ஷன் இல்ல, கிறிஸ்டியன் பர்ஃபெக்ஷன் ஒரு புக் எழுதினாரு. கிறிஸ்டியன் பர்ஃபெக்ஷன் அது தப்பா புரிஞ்சிருக்காங்க நிறைய பேர். அந்த புக் டைட்டில் வச்சு இவரை தப்பா பேசுவாங்க. ஓ கிறிஸ்டியன் பர்ஃபெக்ஷனா அப்படியே பாவமே செய்யாம பரிசுத்தமா அப்படியே இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல அந்த புக்கை கரெக்டா படிச்சிருந்தாங்கன்னா, அந்த புக்ல என்ன எழுதப்பட்டிருக்குதுன்னா, விசுவாசத்துல நம்ம ரட்சிக்கப்படுறோம், பரிசுத்தத்துல நம்ம வளர்றோம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனால நம்ம ஒரு நாளும் வந்து ஆவியானவர் நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த பவர், ஆவியானவருடைய பவர், வல்லமை, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழுத வச்ச அந்த பவர், நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த பவர் நம்மள வந்து என்ன பண்ணும், பரிசுத்தத்துல நடத்தும்.
எவ்வளவு குறைகள், பாடுகள், போராட்டங்கள் இருந்தாலும் பரிசுத்தாவியானவர் கிரியையினாலே நம்ம வளர்ந்துட்டே போவோம். இதை வந்து ரொம்ப வந்து அதிகமாய் சொல்வாரு. இதன் மூலியமாய் நிறைய பெந்தேகோஸ்தே சர்ச் கூட இன்னைக்கு 1900 ஒரு 125 வருஷத்துக்கு முன்னாடி பெந்தேகோஸ்தே சர்ச் வந்து ஸ்டார்ட் ஆனதுக்கு ஜான் வெஸ்லியும் ஒரு காரணம். ஏன்னா அவங்க சொல்றாங்க, அவங்க வந்து பரிசுத்தத்தை பத்தி ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவாங்கல்ல. சோ அந்த மூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கும், பெண்டெகாஸ்டல் மூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கும் இது சொல்லுவாங்க செகண்ட் ஒர்க் ஆஃப் கிரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ரெண்டாவது ரட்சிக்கப்படும் போது ஆண்டவருடைய கிருபையை பெற்றுக்கொள்றோம். பரிசுத்தத்துல வரும்போது கூட சில டைம் வந்து பரிசுத்தாவின் அபிஷேகம் சொல்லுவாங்க. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்றோம், அது ரெண்டாவது கிருபையின் பெற்றுக்கொள் அப்படின்றது வந்து சொல்லுவாங்க. சோ அதை வந்து யாரு, பெண்டெகாஸ்ட் சர்ச் வந்து இந்த இதுல இருந்து, மெத்தடிஸ்ட் இதுல இருந்தா வந்தாங்க. அவங்களும் அதுல இருந்து ஒரு கிளை மாதிரி அவங்க ஒரு கிளை. ஆனா மெயினான மரம் வந்து யாரு, ஜான் வெஸ்லியா இருந்தார். சரியா? சோ அப்புறம் இன்னொன்னு வந்து முக்கியமா சொல்வாருன்னா, யார் வேணா ரட்சிக்கப்படலாம், யார் வேணா ரட்சிக்கப்படலாம். இங்க வந்து லூத்தர்ல, மார்ட்டின் லூத்தர் என்ன சொல்றாருன்னா, சில பேர் தான் ரட்சிக்கப்பட முடியும், ஆண்டவர் யாரை தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கிறாரோ அவங்க மட்டும் ரட்சிக்கப்பட முடியும் அப்படின்னு எலெக்ட் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா ஜான் வெஸ்லி என்ன சொல்வாருன்னா, யார் வேணா ரட்சிக்கப்பட முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நீ சுவிசேஷத்தை போய் சொல்லு, 1000 பேருக்கு சொல்ற, எல்லாருக்கும் இயேசு ரத்தம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. சில பேர் சொல்லுவாங்க, இல்ல இயேசு கிறிஸ்து சபையில இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இயேசு கிறிஸ்து ரத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு. இவர் என்ன சொல்றாரு, இல்ல யார் வேணாம். சோ அதனாலதான் போய் சுவிசேஷத்தை ரோடா குடிகாரங்க மத்தியில, பார் முன்னாடி, விபச்சார வீட்டுகள் முன்னாடி போய் பிரசங்கம் பண்ணுவாரு இவர். சோ ஏன்னா எதுக்குன்னா, அவர் வந்து யார வேணா இயேசு ரத்தம் வந்து அவங்கள ரட்சிக்கும் அப்படின்னு சொல்ற ஒரு நம்பிக்கை. அது மாத்திரம் இல்ல, சோஷியல் ஒர்க் அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னா, சமுதாயத்துல அப்போ வந்து நிறைய பாருங்க இருக்குமா, அந்த பாருங்களுக்காக ஜோம் பண்ணுவாராம். ஆண்டவரே இந்த பாரெல்லாம் மூடணும், கெட்ட பழக்கத்துல இருந்து ஜனங்க வெளியே வரணும், சமுதாயம் நல்லா ஆகணும். ஒரு சர்ச் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல சமுதாயம், அந்த சர்ச்சில் இருக்கிற சமுதாயமும் நல்லா ஆகும், அது வந்து மாறணும் அப்படின்னு வந்து அதிகமாய் வந்து அதை பத்தியும். சோ சமுதாயமும் மாறணும். என்னைக்கு வந்து ஒரு மனுஷன் மாறுறானோ, அவன் குடும்பம் மாத்திரம் மாறக்கூடாது, அவங்க இருக்கிற அந்த சமுதாயமும் மாறணும் அப்படின்னு அதிகமாய் வந்து அதை வந்து இது பண்ணுவாராம். அப்புறம் கம்யூனிட்டி லிவிங் அப்படின்னா, நட்போட வாழ்றது, சபை மக்கள் வந்து நட்போட வாழ்றது, ஒரு ஆண்டருடைய நட்பு. இங்க பார்த்தோம்ல, இந்த இதுல வந்து எல்லாம் குரூப்பா இருக்காங்க, ஒருத்தர் பாரத்தை ஷேர் பண்றாங்க, அன்பா இருக்கிறாங்க, இது பண்றாங்க, ஆண்டருடைய பரிசுத்தத்தில் வளரணும்னு ஆசைப்படுறாங்க. சோ அதே போல கம்யூனிட்டி லிவிங் வந்து அவர் வந்து ரொம்ப எம்பசைஸ் பண்றாரு. ஸோ இதான் வந்து கொஞ்சம் மெயின் டீச்சிங்ஸ். இன்னும் நிறைய இருக்கு, பட் அது சொன்னா கொஞ்சம் ரொம்ப டீட்டெயில்டா இருக்கும். அது வந்து இன்னொரு நாள் நம்ம பார்த்துக்கலாம். பட் இதுதான் வந்து மெயின் ஜான் வெஸ்லியோட வாழ்க்கையின் காரியங்கள். ஸோ நிறைய நம்ம கத்துக்கலாம். எப்படி நட்புனா என்ன, கிறிஸ்தவ நட்புனா என்னது, எப்படி ஆண்டுக்காக வைராக்கியமா இருக்கிறது, சமுதாயம் வந்து எப்படி மாறும் ஆண்டுடைய சுவிசேஷத்தினால, அப்புறம் பரிசுத்தமா இருக்கிறதுக்கு ஒரு ஜெப கூட்டம், அப்புறம் இது மாதிரி நிறைய காரியங்கள் நம்ம பார்த்தோம். லாஸ்ட்ல வந்து ஒரே ஒரு மெயினான ஒரு இவர் பத்தி மெயினான ஒரு பிரசங்கத்துல, நிறைய புக் எழுதியிருக்காரு. ஒரு பிரசங்கத்துல வந்து ஒரு வாட்டி இப்படி சொல்வாரு, do all the good you can in all the ways you can to all the souls you can in every place you can at all times you can with all the zeal you can as long as you ever can. அப்படின்னா, நன்மையை செய், முடிஞ்ச அளவுக்கு செய், எல்லா வழிகளிலும் செய், எல்லா ஆத்மாக்களுக்கும் செய், எல்லா இடங்களிலும் செய், எல்லா நேரங்களிலும் செய், எல்லா வைராகத்தோட செய், எவ்வளவு நாள் முடியுதோ அவ்வளவு நாள் செய். ஸோ ஆண்டர் வந்து இந்த ஜான் வெஸ்லி அவருடைய வாழ்க்கை மூலியமாக நம்மளுக்கும் நம்ம வாழ்க்கையில முடிஞ்ச அளவுக்கு என்ன நன்மையை செய்ய முடியுமோ, ஆத்மாக்களுக்கு நன்மை செய்ய முடியுமோ, பணத்தினாலேயோ, நம்ம பலத்தினாலேயோ, நம்ம ஞானத்தினாலேயோ, நம்ம வசனத்தினாலேயோ, ஆண்டர் கொடுத்துருக்க வசனத்தினாலேயோ, எதுனாலும் நம்ம நன்மை செய்ய நம்ம கற்றுக்குவோம். ஜெபம் பண்ணுவோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீங்கள் ஜான் வெஸ்லி அப்படின்ற ஒரு சகோதரனை எடுத்து நீர் உபயோகப்படுத்தி அநேகருக்கு அன்றே நீர் ஆசீர்வாதமா நீர் வைத்தீர். அதே போல் ஆண்டவரே எங்களையும் அழைக்கிறீர். அதே தேவன் ஆண்டவரே நீர் எங்களுக்குள்ளே கிரியை செய்கிறீர். அதே தேவன் எங்களுக்குள்ளே வாசம் செய்கிறீர். அன்றே அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளையும் கூட உங்க கையில் ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்தத்தில் வளரும்படி, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்ற அந்த ஆணித்தரமான சத்தியத்தை நாங்கள் விட்டு விடாதபடி ஆண்டவரே, நீர் ஆண்டவரே அந்த விசுவாசத்தினாலே ஆண்டவரே அநேக கிரியைகளை பரிசுத்தாவின் மூலியமா எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர். அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒருத்தர் ஆசீர்வதிங்க, அந்த நாளை எங்களுக்கு பலப்படுத்தி கொடுங்க. அன்றே நீங்க எங்க வாழ்க்கையில வெற்றியை கொடுங்க. அன்றே பாவத்தின் அந்த அந்த பலத்திலிருந்து எங்களுக்கு நீங்க வெற்றியை கொடுங்க. நீர் கொடுக்க போறதுக்காக நன்றி. முழுதுமா நம்ம இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.